அன்பார்ந்த சமூக வலைதள வாசக பெருமக்களே மற்றும் நிபுணர்களே, அனைவருக்கும் வணக்கம். இதோ என் அருகில் வரும் கணக்கில் பாருங்கள். அதாவது 2008ஆம் ஆண்டு மற்றும் 2009ஆம் ஆண்டும் பல பத்திரிகைகளில் 5000 ரூபாய் பரிசு போட்டியாக அறிவித்து நான் ஜெயித்து காட்டியிருக்கிறேன். அதனால் இப்போது மீண்டும் சமூக வலைதளங்களில் ரூபாய் 2 லட்சம் பரிசு தொகையாக அறிவித்துள்ளேன். இதில் முதல் நபராக வெற்றி பெறுபவர்கள் இந்த போட்டியில் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் இந்த மாதிரி பரிசு போட்டியை நான் தமிழக அரசு முன்னணியில் வழங்க தயாராக உள்ளேன். அதுவும் முதல் நபராக ஜெயிப்பவர்களுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்க தயாராக உள்ளேன். புரிந்து கொண்டீர்களா? இதை பார்த்து பல பேர் இவன் ஒரு ரொம்ப பேராசைப்பட்டவன்டா, இவன் கட்டுக்கதையெல்லாம் அழகிறான்டா என்று பல பேர் பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். நான் அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளவில்லை. அப்படிலாம் அதை மனதில் வைத்து கொண்டால் நான் இப்படி கணக்கை கண்டறிந்திருக்க முடியாது. நீ என்னமோ பேசிட்டு போ அப்படி என்றுதான் நான் இப்படி ஒரு கணக்கை நான் கண்டுபிடித்தேன். அப்படிலாம் கண்டுபிடித்திருக்கும்போது நான் உண்மையாக இருப்பதினால்தான் நான் அரசு முன்னணியில் 2 லட்சம் பரிசு தொகை வழங்க தயாராக உள்ளேன். இதே நான் பொய்யாக அறிவித்தால் இப்படி அரசு முன்னணியில் நான் பரிசை வழங்க தயாராக உள்ளேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இவன் கட்டுக்கதை விடுறான்டா, ரொம்ப பேராசை பிடிச்சவன்டா, பொய் சொல்கிறான்டா என்று பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீ என்னமோ பேசிட்டு போ, நான் செய்கிறத செய்து கொண்டு தான் இருப்பேன் என்று நான் இரவும் பகலுமாக அந்த கணக்கை நான் கண்டுபிடித்தேன். அதேபோல் மீண்டும் நன்றாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். நான் ஏன் இப்படியெல்லாம் இந்த போட்டிக்கு நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் என்றால், நம்ம இந்தியாவின் கடன் பல லட்சம் கோடிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நான் இந்த போட்டியை பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விலைக்கு விற்று நான் இந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற முடிவுதான் என்னுடைய நோக்கமே. புரிந்து கொண்டீர்களா? அதேபோல் கோடிக்கு கோடி லட்சம் கோடி ரூபாய் நான் அந்த மாதிரியும் ஒரு கணித போட்டியை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அதையும் நான் விலைக்கு விற்க தயாராக உள்ளேன். தமிழக அரசு அனுமதியுடனும் மத்திய அரசு அனுமதியுடனும் நான் விலைக்கு விற்க தயாராக உள்ளேன். அதேபோல் இந்த போட்டியை நம்பிக்கைக்கு இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் முன்னணியிலும் நான் இந்த கணக்கின் விடையை நிரூபித்து காட்டுவேன். அதன் பிறகு இந்த போட்டியை விலைக்கு ஒப்புக்கொண்டால் போதும் இந்த தமிழக அரசும் மத்திய அரசும். மீண்டும் ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல வருகிறேன், நன்றாக கேளுங்கள். இந்த கணக்கு ஒரு சில பேர் பொய் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பொய்யா இருந்தால் நீ அரசு முன்னணியில் வந்து
இவன் பொய் சொல்கிறான் என்று நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வர வேண்டியதானே? அது உனக்குள்ளே எதுக்கு நீ திருட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க இவன் பொய் சொல்கிறான்ட்டு? அப்போ அப்படிலாம் பார்க்க போனால் நீ தான் திருட்டுத்தனமாக நடக்கிற, அப்படித்தான் குறிக்கும். நீ நல்ல யோக்கியமான மனிதனாக இருந்தால் அரசு முன்னிலையில் வந்து நீ கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் நீ யோக்கியமான மனிதனுக்கு குறிக்கும். அப்படி இருக்கும்போது நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இவன் பொய் சொல்கிறான் கட்டுக்கதை அளக்கிறான்னு சொன்னால் அப்போ அப்படிலாம் பேசும்போது நீ தான் திருட்டுத்தனமாக வாழ்கிறா என்று குறிக்கும். நீ நல்ல யோக்கியமான மனிதனாக இருந்தால் அரசு முன்னிலையில் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடு, நடவடிக்கை எடு. அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே போல் மீண்டும் ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல வருகிறேன். அதே போல் இந்த கணக்கு பொய் என்று பல பேர் சொன்னால் நான் உறுதி என்று நிரூபிப்பேன். அதேபோல் இந்த கணக்கு பொய்யாக இருந்தால் எனக்கு அரசு தூக்குத்தண்டனையை வழங்கட்டும். அதுக்கும் நான் உயில் எழுதி தர தயாராக உள்ளேன். அப்படி இருக்கும்போது ஏன் தமிழக அரசு நம்பாமல் இருக்கணும்? அழகாக நம்பலாம். நானும் தயாராக இருக்கிறேன். அதாவது பொய்னா எனக்கு தூக்கு தண்டனை விடுங்க அப்படி என்று நான் உயில் எழுதி வைக்க தயாராக உள்ளேன். நன்றி, வணக்கம்.